அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் பற்றிய ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அந்த ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இந்த 5 புக்லெட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த 5 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. 6000 ப்ராப்ளம் இருக்கும். 10 சாப்டருக்குமே இருக்கும். இந்த 6000 ப்ராப்ளம்ன்றது 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ். ஸோ இது இல்லாமல் நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். இதில் 3 புக்லெட் வந்து ப்ராப்ளம் புக்லெட் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட்டாக இருக்கும். இது வந்து ஃபார்முலா புக்லெட். ஓகே. ஃபார்முலா புக்லெட் தனியாக கொடுத்துருப்பா. 10 சாப்டருக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஓகே. இதை தாண்டி நான் டெய்லி கிளாஸ் கொடுக்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். வீக்கெண்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிலபஸ் படிச்சுட்டு ரெடி ஆகிடணும். ஓகே. ஸோ நான் என்னுடைய சேனல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது போல் ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி, இப்போது சிலபஸில் இருக்கிற பர்டிகுலர் இப்போ டெஃபினேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்னா குரூப் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது எப்படி படிக்கணும். ஸோ நீங்கள் அந்த வேரியஸ் குரூப் எக்ஸாம்பிள் கேட்டால் அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருவேன். அதே போல் தான் ஒவ்வொரு ஏரியாவையும் நான் செலக்ட் பண்ணி நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். ஸோ சேனல் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து நான் என்னை வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்ஸ் தேவைன்றதை நான் ஸ்டடி பண்ணி கொடுப்பேன் என்னுடைய த்ரூவை கிளாஸஸ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க அந்த புக்லெட்டை வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே. ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ரிலேட்டடாக நான் என்னுடைய கிளாஸஸ் வந்து பேசிக் டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதனுடைய இன்ட்ரோ ஃபார்முலாஸ்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணிடுவேன். நிறையா கொடுத்துருவேன். ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருவேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போது ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து பவர் சீரியஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம். த பவர் சீரியஸ் ஆஃப் த ஃபார்ம் சம் இஸ் n from 0 to infinity an x minus c whole power n. As a number r is called radius of convergence such that இந்த நம்பர் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, mod x minus c is less than r அந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகும். mod x minus c வந்து greater than r அந்த சீரியஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகே. இந்த பவர் சீரியஸோடைய ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் என்ன சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம். அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் இந்த சீரியஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், mod x minus c less than r இருக்கும்போது, எப்போ டைவர்ஜ் ஆகும்னா mod x minus c greater than r ஆகும். ஸோ ஜென்ரலாக அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து ரேஷியோ டெஸ்ட்டு. லிமிட் n tends to infinity an by an plus 1. அப்படி இல்லைனா 1 by r equal to limit n tends to infinity modulus of an plus 1 by an. அது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் ரூட் டெஸ்ட்டுக்கு இது பேசிக் ஃபார்முலா தான். r equal to 1 by supremum of nth root of mod an as limit n tends to infinity. ஸ்பெஷல் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ an கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இந்த இடத்துல பாருங்கள். சமேஷன் n from 1 to infinity an வந்து 1 an into x minus c அந்த ஹோல் பவர் n. c வந்து 0, அப்போ x பவர் n இது வந்துடுச்சு. அப்புறம் an வந்து உங்களுக்கு பர்டிகுலராகவே எல்லா பாயிண்ட்ஸுமே என்னது 1. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சுப்ரீம் வேல்யூ என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போது ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த பவர் சீரியஸ். ஸோ இதுக்கு வந்து நான் ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரேஷியோ டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ an பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 by n கிடைக்கும். அப்போ லிமிட் n tends to infinity supremum of mod an whole power 1 by n பார்க்குறீங்க. அப்போது லிமிட் n tends to infinity supremum of an என்ன 1 by n whole power a. இங்கே பவர் 3 nth root of 1 by n. கரெக்டுங்களா? அப்போது இது எடுத்தோம், இதுக்கு லிமிட் எங்கே போகும், 1 கன்வர்ஜ் ஆகும். ஓகே, அப்போது இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வேல்யூனா வரும் 1 வந்துடும். ஸோ இதுதாங்க ஆன்சர். இது போல் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஷின் கொடுப்பேன். இதுக்கு வந்து ரேஷியோ டெஸ்ட் போயிடும். ஏன்னா ஃபேக்டோரியல் 1 by n ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது an இதுவே வந்து 1 by r equal to an plus 1 by an நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ an plus 1னா 1 by n plus 1 ஃபேக்டோரியல் divided by 1 by n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்கும், n ஃபேக்டோரியல் divided by n plus 1 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ 1 by n plus 1 வரும். ஆக்சுவலி லிமிட் n tends to infinity வந்து 0 கன்வர்ஜ் ஆகும். இப்போ ஆரோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பாருங்கள். இதுக்கு nth ரூட் டெஸ்ட் எடுத்துக்கிறேன். an equal to n. அப்போ nth ரூட் ஆஃப் an போட்டிங்கன்னா nth ரூட் ஆஃப் அதாவது ஹோல் பவர் 1 by n எழுதிப்போம். லிமிட் n tends to infinity போட்டிங்கன்னா எங்கே போகும், 1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சொல்லுங்கள். இந்த சீரிஸ் எல்லாத்துக்குமே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிச்சி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட nth கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து 1.
இதுவுமே நீங்க சால்வ் பண்ணி உங்க ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இது போல நெறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய கிளாஸஸ் குடுத்துருவேன். அடுத்து எக்ஸாம் டிப்ஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது. ஸோ யூசிங் ரேஷியோ டெஸ்ட்னா இந்த ஃபிராக்ஷனல் பெர்சன்ட் அதாவது 1/n சம் ஆல்ஃபா பை பீட்டா இந்த ஃபார்மேட்ல இருக்கிற ஃபிராக்ஷனல்ஸ்லாம் வருது அப்படின்னா, nth டெர்ம் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் டெஸ்ட் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, n அப்படி வர்றது. n ஃபார்மேட்ல வர்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரூட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. இதனுடைய ரெடிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? இதுக்கு என்ன? இதுக்கு என்ன? இதுக்கு என்ன? ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. ஓகே. ஸோ ரெடிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் உடைய ஃபார்முலா பார்த்துட்டு, அது ஒரு சிலது பேசிக்கா ஒர்க் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க நெறைய கத்துக்கலாம். ஓகே. ஸோ இது போல நான் நெறையா உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் குடுத்து, நான் நெறைய ப்ராப்ளம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு, இத பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் உடனே சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வாங்கணும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கிக்கணும். டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபார்முலா புக்லெட்ட படிச்சு ரிவைண்ட் பண்ணிக்கணும் ஃபார்முலாஸ்லாம். இதெல்லாம் உங்க கையில இருந்துட்டா போதும். இது நான் சொல்ற கிளாஸ் டெய்லியும் பாருங்க. மார்னிங், ஈவினிங் இப்படி நான் கன்டென்ட் குடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ இன்னைக்கு இப்போ ரேடிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒரு பார்ட் முடிச்சுட்டேன். அத பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் ப்ராக்டிஸ் குடுத்துட்டேன். டெஸ்ட் சீரியஸும் நெறைய போட்டுருக்கேன். எம்சிக்யூஸ்லயும் நெறைய குடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னும்போது இந்த பார்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், ஃப்ரீ ஆயிடும். அத தாண்டி கொஸ்டின் வராது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க டிசைட் வந்துடலாம். ஸோ எப்படி இவங்க டிசைட் பண்றாங்க, ஒரு ஒரு இவருடைய என்னுடைய பாத் எப்படி இருக்குன்றது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாபிக் குடுக்குறேன், அந்த கன்டென்ட்ட படிக்கிறீங்க. ஸோ அந்த கன்டென்ட்ட படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுறீங்க. அது பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா எம்சிக்யூஸையும் பிராக்டிஸ் பண்றீங்க. அப்போ அந்த புத்தகம் முக்கியம், நான் போடுற கிளாஸ் முக்கியம், நான் குடுக்குற டெஸ்ட் பேட்ச்ச நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு போர்ஷன முடிச்சுட்டு வெளிய போ முடியும். ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிலபஸ்ல புள்ளி, கம்மா கூட விடாம நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லா கிளாஸ் குடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.